இலுப்பூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவிகளுக்கு தங்கும் விடுதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் கோரிக்கை வைத்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய விராலிமலை எம்எல்ஏ விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அரசு பெண்கள் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பல்வேறு கிராமங்களிலிருந்து பள்ளிக்கு வருவதாக கூறினார். போக்குவரத்து சிரமம் காரணமாக மாணவிகள் தங்கும் விடுதி கட்டித்தரக் கோரி தன்னிடம் மனு அளித்ததாக கூறிய அவர், மாணவிகளின் சிரமத்தை போக்கும் விதமாக உடனடியாக விடுதி கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி இலுப்பூர் வருவாய் கோட்டத்தினுடைய தலைநகராகும். அங்கு பெண்கள் பள்ளி ஏற்கனவே பிரிக்கப்பட்டு இப்போ பெண்கள் பள்ளி செயல்படுகிறது. 905 மாணவிகள் அங்கே பயின்று வருகிறார்கள். அதனால் அவருடைய நலன் கருதி தான் அந்த பள்ளி வளாகத்திலே இடம் இருக்குது. அந்த பள்ளி வளாகத்திலே புதிய பெண்கள் மாணவியர் விடுதி அமைக்க வேண்டும் என்று அரசு கோரிக்கை விடுத்திருக்கு. சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. மனம் இருந்தால் நிச்சயமாக அரசு அதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று, குறிப்பாக நீங்கள் அதிகமான 78 மாணவியர் விடுதி இருப்பதாக மாண்புமிகு அமைச்சர் கூறினார். பொதுவாக அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நவீன சமையலறை கட்டடத்தோடு கூடிய விடுதியை அறிமுகப்படுத்தணும். சோலார் வசதி, ஆர்ஓ வாட்டர் அப்படிலாம் கொடுத்தோம். இன்னைக்கு மாணவியர் விடுதியில் என்ன நிலைமைனா, இந்த இன்சினரேட்டர், நாப்கின் இன்சினரேட்டர் பழுதடைந்திருக்கிறது. இப்போ மிக்சி கிரைண்டர் இல்லாமல் இருக்கிறது. இப்போ ஒரு இட்லிக்கு மாவு வாங்கினா கூட நம்ம வெளியில் போய் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால் மாண்புமிகு அரசுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவது, பெண்கள் விடுதினா கண்டிப்பாக காம்பவுண்ட் வால் இருக்கணும், ஆர்ஓ வாட்டர் இருக்கணும், மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். குறிப்பாக அந்த கழிவறைகள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அட்லீஸ்ட் நம்ம அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி அல்லது பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்தால் அவங்களோட நம்ம டைப் பண்ணி விட்டு அந்த கழிவறையை முறையாக பராமரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன்.